வணக்கங்க. மே தினம்னு சொல்லிட்டு மே 1ஆம் தேதி கொண்டாடுவாங்க. இத வந்து இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே சம்பந்தமான ஒரு சில தகவல்கள இன்னைக்கு நாம பார்ப்போம். அதாவது 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான சாதாரணமான ஒரு உரிமைங்க. அந்த உரிமைக்காக ஏகப்பட்ட தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சு, உயிர் தியாகம் செஞ்சு, அந்த சாதாரணமான ஒரு அடிப்படையான ஒரு உரிமைய வந்து பெற்றாங்க. அத நினைவு கூறும் வகையில தான் இந்த மே தினம்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து கொண்டாடிட்டு வராங்க. இது எந்தெந்த நாட்டுலனா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா, கியூபா, சீனா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 80 நாடுகள்ல இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடிட்டு வராங்க. இதற்கான அடித்தளம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால வச்சு தான் நடைபெற்றுச்சு. அத வந்து வரிசையா பார்ப்போம். யுஎஸ்ஏ அப்புறம் கனடாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உழைப்பாளர்கள் தினத்த வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அந்த முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த உழைப்பாளர்கள் தினத்த வந்து யுஎஸ்ஏ, கனடால வந்து கொண்டாடுறாங்க. இதற்கு அடித்தளமா நடைபெற்ற ஒரு சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அதாவது 1886ல தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, தங்களோட கோரிக்கைகள முன்வச்சு ஒரு போராட்டம் வந்து நடத்துனாங்க. அந்த அங்கு நடைபெற்ற அந்த போராட்டத்துல, அந்த ஹேமார்க்கெட் அஃபேர் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான சம்பவம் அது. ஹேமார்க்கெட் பகுதியில நடந்துச்சு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்துல தான் அந்த ஹேமார்க்கெட் அப்படிங்கிற பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. அங்க தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதன் விளைவா தான் இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே வந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பரவுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல உயிர் தியாகம் செஞ்ச நபர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹேமார்க்கெட் தியாகிகள், அதாவது ஹேமார்க்கெட் மார்ட்டிர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போராட்டத்துல என்ன மாதிரியான கோரிக்கைகளை வந்து முன் வச்சு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலாளர்களின் உரிமை மீறல், அப்புறம் வேலை நேரம், மோசமான வேலை சூழல், குறைந்த ஊதியம், அப்புறம் குழந்தை தொழிலாளர்களை வந்து ஒழிக்கிறது, இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து முன் வச்சு தான் அன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து போராட்டம் செஞ்சாங்க. அந்த போராட்டத்துல என்ன நடந்துச்சு, அதாவது ஹே மார்க்கெட் அப்படிங்கிற பகுதியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோ ஒரு நபர் வந்து வெடிகுண்டை வந்து வீசிட்டாருங்க. அந்த வெடிகுண்டு விபத்துனால ஏகப்பட்ட நபர்கள் வந்து பாதிப்புக்குள்ளானாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையை சேர்ந்த 7 நபர்கள் வந்து உயிர் விட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்ல வந்து செய்தியா வந்துச்சு. ஆனா வந்து இது மட்டும் தானா கிடையாது. இல்ல ஏகப்பட்ட பேர் வந்து பாதிப்புக்கு உள்ளானாங்க. அந்த பாதிப்போட அடித்தளமா தான் இன்னைக்கு வந்து உலக அளவுல இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே, அதாவது மே தினம் வந்து அனுசரிக்கப்பட்டு வருது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில இந்த தொழிலாளர்கள் தினம் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவுச்சுங்க. முதல்ல வந்து ஐரோப்பா கண்டத்துல இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன செஞ்சாங்கன்னா, ஜூலை 1889ஆம் ஆண்டுல இந்த உழைப்பாளர்கள் தினத்தை வந்து வலியுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில ஐரோப்பா கண்டத்துல 1890ஆம் ஆண்டுல வந்து இந்த மே தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சுங்க. அடுத்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மே தினம் வந்து எப்போ அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டுலங்க. அதாவது ரஷ்ய புரட்சிக்கு பிறகு 1917ஆம் ஆண்டுல ரஷ்யால வந்து மே தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சு. இதே இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மே தினம் வந்து எங்க கொண்டாடப்பட்டுச்சு, எப்போ கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம மெட்ராஸ்ல, அதாவது அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம சென்னைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ராஸ்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே தினத்தை வந்து கொண்டாடினாங்க. எந்த ஆண்டுல அப்படின்னு பார்த்தோம்னா 1923ஆம் ஆண்டுல மே தினத்தை சென்னையில, அதாவது மெட்ராஸ்ல லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தானை சேர்ந்தவங்க வந்து அனுசரிச்சாங்க. இந்த மே தினம் நம்ம சென்னையில 1923ஆம் ஆண்டுல கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் யார் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையபுரம் சிங்காரவேல செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் தலைவருங்க. இவர் தான் வந்து இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா இந்த உழைப்பாளர்கள் தினத்துக்கான முக்கியத்துவத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகளில் இந்த மே தினத்தை வந்து எப்படி எல்லாம் அதாவது என்ன பேர்ல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காம்கர் திவாஸ், காம்கர் தின், அந்தராஷ்டிரிய ஸ்ராமிக் திவாஸ்
அப்படிங்கிற பேர்ல உழைப்பாளர்கள் தினத்தை மற்ற பகுதியில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மே தினம் சம்பந்தமான முக்கியமான ஆண்டுகளை எப்படி நம்ம எளிமையா ஞாபகத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1886 அந்த ஹேம் மார்க்கெட் அஃபேர் வந்து நடைபெற்றுச்சுங்க. நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 1923 ஆண்டுல மே தினத்தை வந்து அனுசரிச்சாங்க. இது எப்படி நம்ம ஈஸியா வந்து ஞாபகத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டா வந்து நம்மளோட தமிழக அரசாங்கம் அப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 மணி நேர வேலையில வந்து தேவையில்லாத சட்ட திருத்தத்தை கொண்டு வர வந்து முயற்சி பண்ணாங்க. அதாவது 12 மணி நேர வேலையா வந்து மாத்த போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1886 அப்புறம் 1923 ஆண்டை வந்து ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாவது நம்ம மெட்ராஸ்ல இதோட முக்கியத்துவத்தை, தினத்துக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் 1923 மே தினத்தை வந்து அனுசரிச்சாங்க. அதாவது உழைப்பாளர்கள் தினத்தை வந்து அனுசரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அரசாங்கம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வேண்டாத வேலையை நம்மளோட கவர்மெண்ட் வந்து செய்ய முயற்சி பண்ணாங்க. அதாவது 8 மணி நேர வேலை அப்படிங்கிற உரிமையை வந்து மதிக்காம 12 மணி நேர வேலையை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிறத எதற்காக வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 பொறுத்த வரைக்கும் என் அப்புறம் எம் அப்படிங்கிற லெட்டரை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிறது ஈஸியா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 1923 நம்ம மெட்ராஸ்ல தான் மே தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சென்னை கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 12 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத வேண்டாத வேலையை, அதாவது 1886 தான் ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படிங்கிற விஷயம் வந்து நடைபெற்றுச்சுங்க. அதாவது அதை வந்து நம்ம எப்படி லெட்டரா மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிவிஜி அப்படின்னு மாற்ற வேண்டியிருக்கும். அதாவது 8க்கு வந்து வி, 6க்கு வந்து ஜி, அப்புறம் வந்து 1 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து லெட்டர் வந்து டி வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், ஒரு கதையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதாவது அந்த காலத்தில் 1886 அந்த ஹே மார்க்கெட் அப்படிங்கிற பகுதியில் தான் ஏகப்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டு, தொழிலாளர்களும் காவல்துறையை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டு தான் இந்த உரிமையை வந்து பெற்றாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக தேவையில்லாத வேண்டாத வேலையை அந்த கவர்மெண்ட் வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த சம்பவத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஐரோப்பா கண்டத்திலையும் ரஷ்யாலையும் வந்து முதல்ல மே தினம் வந்து எப்போ கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது ஐரோப்பா கண்டத்தில் வந்து 1890, அப்புறம் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1917. இது எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பனி சூழ்ந்த பகுதி இருக்குங்க. அதாவது 9 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பி அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம், 0க்கு வந்து செட்டு. பனி சூழ்ந்த பகுதியில் தலைவர்களோட வழிகாட்டுதலின்படி பனி சூழ்ந்த பகுதியில் பணியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, மே தினத்தை வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சி நடைபெற்ற பிறகு தான் 1917 உழைப்பாளர்கள் தினத்தை வந்து அனுசரிச்சாங்க. அதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணவங்கள தட்டி கேட்டாங்க. பணியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க, டிபிடிகே வச்சு என்ன பண்ணணும், ஒரு வாக்கியத்தை வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த புரட்சி வந்து எதற்காக வெடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறு பண்ணவங்களை வந்து மக்களே வந்து தொழிலாளர்களே வந்து தட்டி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. அதாவது ஒரு வாக்கியத்தை வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு 1917 இந்த உழைப்பாளர்கள் தினம் வந்து ரஷ்யாவில், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரஷ்யாவில் வந்து அனுசரிச்சாங்க அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து யுஎஸ்ஏ கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உழைப்பாளர்கள் தினம் செப்டம்பர் மாதம் அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு மாதம் வந்து செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு மாதம் வந்து 9வது மாதங்க. அந்த 9க்கு வந்து நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படிங்கிற ஒரு லெட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுவோம். அப்புறம் பி அப்படின்னா என்னென்னா பணியாளர்கள், சரிங்களா? பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எந்த மாதம் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பணியாளர்கள் அப்படின்னா என்னது, 9வது எண்ணு. 9வது மாதம் வந்து என்னது, செப்டம்பர் மாதம். மண்டேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை தான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அதை வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத எப்படி ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்னா, பணியாளர்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னாலே செப்டம்பர் மாதம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும்.
யுஎஸ்ஏ கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அந்த திங்கட்கிழமை, அதை முதல் திங்கட்கிழமை அன்றைக்கி தான் உழைப்பாளர்கள் தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை வந்து எப்படி நம்ம ஞாபகத்தில் வைக்கிறது, அதாவது மலையபுரம் சிங்காரவேலு செட்டியார், இவரை வந்து நம்ம எப்படி ஞாபகத்தில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய படம் ஒன்று ஞாபகம் இருக்குங்க. சிங்காரவேலன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பணியாளர்கள் அப்படின்னாலே என்னென்னா வேலைக்காரங்க, அந்த வேலைக்காரங்க, அந்த வேலு வேலன், இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையப்புறம் சிங்காரவேலு, அந்த சிங்காரவேலு அப்படிங்கிறத சிங்காரவேலனோட கம்பேர் பண்ணிக்கோங்க. சிங்காரவேலன் படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா இதோட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா கதாநாயகி வந்து பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவர் வந்து கதாநாயகன் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பாப்புல. இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு கதையை வச்சு அமைச்சிருப்பாங்க. அது எப்படி வந்து அந்த இந்த கதாநாயகன் வந்து எப்படி அந்த பணக்கார பெண்ணை வந்து திருமணம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான கதை தான் அது. அதாவது போராட்டம் வந்து எங்கேருந்து நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்கும், அதாவது பணியாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் அது. அதை வச்சு நீங்கள் ஒரு காம்பினேஷனாக வச்சு என்ன பண்ணிக்கோங்க, இந்த சிங்காரவேலன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு இந்த மலையபுரம் சிங்காரவேலு செட்டியார் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா மே 1 1923ஆம் ஆண்டில் சென்னையில் இந்த மே தினம் உருவாகிறதுக்கு இவருக்கும் முக்கிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நன்றி.